பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது இரண்டாவது மனைவி சுசிலாவுடன் 50வது திருமண நாள் விழா கொண்டாடிய புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஐயோ, எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கிறியாடா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த தம்பதி தங்களது 50வது திருமண நாள் விழாவை கடந்த ஆகஸ்ட் 24 அன்று வெகு விமரிசையாக கொண்டாடியுள்ளனர். இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம், இப்ப கல்யாணம் வைக்க போயிருக்காரு. ராமதாஸ் அவர் படிச்சுன்னு இருக்கும்போது இந்த சரஸ்வதி அப்படின்றவங்கள நல்ல ஊர், அந்த ஊர்ல அவங்கள நம்ம என்ன சொல்றது சார், அவரை கெடுத்துட்டான்னு வச்சுங்களேன். இதை விட நான் பச்சையா சொல்றது, வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசமாகணும் பாடுங்க. அவன் சரஸ்வதி அண்ணன் தம்பிங்கெல்லாம் போய் புடிச்சிட்டு நல்லாமூர் லேம்ப் போஸ்ட், அப்ப தெரு விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு கீழே கட்டி போட்டாங்க. அவங்க கட்டி போட்டு 15 நாள் உதைச்சி அதுக்கப்புறம் வச்சு 5ஆவது நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நாடக காதல் முதல்ல அவர் தான் பண்ணாரு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் ஐயாவை நம்பிக்கொண்டு பாமகல இருக்கிற நாடக காதல்னு பேசக்கூடிய நபர்கள் உங்களுடைய பார்வையை மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா ஐயாவே பாருங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஒரு கல்யாணம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் பண்ணிருக்காரு. நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன், உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? இந்த தம்பதி தங்களது 50வது திருமண நாள் விழாவை கடந்த ஆகஸ்ட் 24 அன்று வெகு விமரிசையாக கொண்டாடியுள்ளனர். 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. 50 வருஷமா எப்படா கட்டி காப்பாத்தீங்க? அத பாருங்களேன். எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா, இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடந்தாங்கல் பறவையா? உண்மையிலே உண்மையிலே 50 வருஷமா எப்படா கட்டி காப்பாத்தீங்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 50 வருஷமா இருக்கிறாரா அவரு? 80 வயசுல அவரு, 85 வயசுல அவருக்கு. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? எனக்கு 87, 2 மாசம் போனா 87 வயசு. கிழவன் வயசாயிடுங்களாம் சொல்லி எவனாவது சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க. என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் கையை பிடிச்ச பார். இங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. கடந்த சில நாட்களுக்கு முன் ராமதாஸ் தன்னுடைய முதல் மனைவி சரஸ்வதி அம்மாளுடன் 60வது திருமண நாளை ஜூன் 24 அன்று கொண்டாடினார். ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துவானாடி? இந்நிலையில் தற்போது இரண்டாவது மனைவி சுசிலாவுடன் 50வது திருமண நாளை கொண்டாடியுள்ளார். எப்படா பல்ல இருக்கவன் பட்டாணி சாப்பிடுறான்? இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சான், பாறாங்களே சாப்பிடலாம். தற்போது இரண்டாவது மனைவி சுசிலாவுடன் 50வது திருமண நாளை கொண்டாடியுள்ளார். காதலிக்கிறவங்களை பத்தி இவர் என்ன மதிப்பீடு வச்சிருக்காரு? கண்ணமன் பேசுவாரு. டிஷர்ட் போட்டு வரானுங்க, கூலிங் கிளாஸ் போட்டு வரானுங்க, போன் வச்சிருக்கானுங்க, பைக் வச்சிருக்கானுங்க, இப்படியாவது ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு போயிட்டு கேரக்டர்லெஸ்ஸா இருக்கானுங்க, அப்புறம் அடிச்சு டார்ச்சர் பண்றானுங்க, இப்படித்தானே அவர் சொன்னாரு. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். ஐயா எந்த டிஷர்ட் போட்டு இவங்களை ஏமாத்தினாரு, எந்த கூலிங் கிளாஸ் போட்டு இவர் ஏமாத்தினாரு, எந்த பைக் வச்சுட்டு இவர் ஏமாத்தினாரு? தம்பி, என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்னை கூப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஏன் கலைஞருக்கு நடந்துச்சுல, அப்பெல்லாம் இவனுக்கு என்ன பேசுனாங்க இவங்க? அவருக்கு அத்தனை பொண்டாட்டி, அவருக்கு அத்தனை பிள்ளைங்க, இவருக்கு இத்தனை பிள்ளைங்க. ஆனா பெரிய மாங்கா என்ன பண்ணி இருக்கு பாருங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கலைஞரை தூட்டுறவங்களுக்கு ராமதாஸை பத்தி பேச வரலையே, இந்த நாக்கு வரமாட்டேங்குது. ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது நம்ம சமூகத்துக்கு அவர் செஞ்ச அத்தனை நல்லதை தாண்டி இன்னைக்கு அவர் நிறைய பேர் தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. அது காரணம் ஒரு தனி மனிதனோட செயல் தான். அதனால அந்த சமுதாயத்தை யாரும் பழிச்சு பேசக்கூடாது. அவர் மிக பெரியவர், அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், தனி நபரை விட சமூகம் மிக பெரியது.
அது எல்லாரையும் நல்ல செய்றவங்களை கொண்டாடும், கெட்டது செஞ்சா தூக்கி போட்டு மிதிக்கும். அது எல்லாருக்கும் பொருந்தும். சுசீலா ராமதாசிடம் தாலி எப்போ கட்டுவீங்க என்று பொருள்படும் வகையில் கேட்கும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. தாலியே கட்டாத ஒரு பெண், ஒரு அவளை தாய், அவளை நீ என்ன பண்ண? ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிங் டாய்ஸ் பக்கம் வச்சு ரேப் பண்ணிருக்க. இந்த நிலையில் தாலி கட்டாமலே எப்படி திருமண நாள் கொண்டாட முடியும் என சிலர் கேள்வி எழுப்பி வருவது மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. ஆனா இப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட். இப்ப ஐயா இந்த கல்யாணம் பண்ணிருக்காருல, 2வது திருமணம், இது எந்த முறையில சேரும்? இது நாடக காதல்ல வராதான்னு கேக்குறேன் நான். ஏன்னா இதை சொல்லி கொடுத்தே நீங்க தாங்க எங்களுக்கு. சொல்றா என்ன நம்ம பேசுறா வந்து பாரு, ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துருக்காரு பத்தி அவரு. 50 வருஷமா டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ தம்பி. இப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய சண்டை நடக்குதுல்ல ராமதாஸ் வீட்டுல, புள்ள சண்டை நடக்குது. இப்போ ஒரு பிரச்சனை வருதுல, எவனாவது வெளியில எழுதுறானா அத? ஏண்டா கிசு கிசுக்கு பேரு போன சவுக்கு சங்கரே பேசுறது இல்ல. ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். ஒரு சொத்தை 3ஆதான் பிரிக்க முடியும் இல்ல? ஆமா. ஒருவேளை அன்புமணி அதுக்காக கோவப்பட்டிருப்பாரோ? பைசன், நான் வெளியில போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா யாருன்னு தெரியா போயிரும். ஐயோ, இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். நீங்க இவ்வளவு இப்பதான் எனக்கு வருது. நீங்க இவ்வளவு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இந்த சண்டை என்னன்னே புரிய மாட்டேங்குதுடா. ஏதோ பின்னாடி இருக்குடா, ஏதோ பின்னாடி. இல்ல இதுதான் 3ஆதான் பிரிக்க முடியும். அதுக்காக சினம் கொண்டு கட்சின்னு ஒருத்தர் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரோ தெரியலங்க. என்னன்னு நீ போய் தனியா இருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா, வீட்டை விட்டு கிளம்பிட்டு வராத. உன் சொத்து பூராத்தையும் என் மகளுக்கு எழுதி வைக்க போறேன். உனக்கு ஒத்த பிசா கிடையாது. சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டா? கோர்ட்டில் சம்பாரிச்சது பூரா நானு. உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் மசரு கிடையாது. சரி, விருப்பம் இருந்தா வெளியே போடாமல. இன்னொன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இதுல அன்புமணி தான் வெளியிட்டாருன்னு ஒரு குரூப் பேசுறாங்க. இப்போ ஒருவேளை அன்புமணி அவர்கள் தான் இதை வெளியிட்டாரு. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்க கொய்யாவட பறிக்க முடியும். கட போல்டுங்களா? இப்ப புரியுதா? ஐயா வந்து என் சேரு கீழே வந்து பக்கு வச்சிருந்தானுங்க, அது வந்து அன்புமணி தான் வச்சிருந்தாருன்னு சொன்னதுக்கான ரீசனு. இன்னும் என்னென்ன ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, எப்ப இறக்க போறாருன்னு தெரியல. மிகவும் வந்து டேஞ்சரான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.